கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே கிராஸ் டிவி நேயர்களாகிய உங்களுக்கு கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட ஒரு தேவனுடைய வார்த்தையை நம்ம வாசித்து இந்த வாழ்த்தின் சந்தோஷத்தை நம்ம பகிர்ந்து கொள்ளலாம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஒரு விசை மீண்டும் கிராஸ் டிவி நேயர்களாகிய உங்களுக்கு கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட கிறிஸ்து பிறந்தார் என்று உலகம் முழுதும் சந்தோஷமாக கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே உங்களுடைய இருதயங்களிலே கிறிஸ்து பிறந்திருக்கிறார். இங்கே நம்ம வாசிக்கிற தாவீதின் ஊரிலே உங்களுக்கு பிறந்திருக்கிறார். அப்போ அன்றைக்கு பெத்லகேமில் பிறந்தவர் இன்றைக்கு உங்களுடைய இருதயங்களில் பிறக்கணும். என்ன செய்யணும்? ஆண்டவரே, என் உள்ளத்தில் வாங்கப்பா, என் பாவத்தெல்லாம் மன்னிங்க, ரத்தத்தால் கழுவுங்க, என்னை உங்களுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுங்க, என் உள்ளத்தில் வாங்கன்னு கூப்பிடணும். என் இருதயத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று நம்ம சொல்லணும். அப்போ ஆண்டவர் இங்கே நான் வாசிக்கிறோம். இது முதலாவது, பயப்படாதிருங்கள். அப்போ தேவதூதன் கிறிஸ்மஸினுடைய ஒரு முக்கியமான செய்தி என்ன? இருளில் இருக்கிற ஜனங்கள், அதாவது பயத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு பயப்படாதேங்கிற ஒரு வார்த்தை. ரெண்டாவது, நல்ல செய்தி. இது என்ன நல்ல செய்தி? எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகின்ற ஒரு குட் நியூஸ், நல்ல செய்தி. அப்போ கிறிஸ்துவனுடைய பிறப்பு எல்லா மக்களுக்கும், இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும், அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க இருக்கலாம், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்களா இருக்கலாம், எல்லா மக்களுக்கும் ஒரு நல்ல செய்தி. என்ன செய்தி? சந்தோஷத்தை உண்டாக்குற செய்தி. மனிதன் இன்றைக்கு எதை விரும்புகிறான்? பணம் இருக்குது, சந்தோஷம் இல்லை. அப்போ உண்மையான சந்தோஷம் கிறிஸ்து உள்ளத்தில் பிறந்தாதான் வர முடியும். கிறிஸ்து உள்ளத்தில் பிறக்காத பட்சத்தில் இந்த உலகத்தினுடைய எந்த ஒரு காரியமும் கொஞ்ச நேரம் அற்ப சந்தோஷத்தை தான் கொடுக்கும், நித்திய உண்மையான சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. ஆனால் கிறிஸ்து உள்ளத்தில் பிறந்தார் என்றால் உண்மையான சந்தோஷத்தை நாம் அனுபவிக்கிறவர்களாய் காணப்படுவோம். கிறிஸ்து பிறந்த இந்த நாளில் உங்களுடைய இருதயத்தில் கிறிஸ்து பிறந்தாருங்கிற நிச்சயத்தோட அந்த சந்தோஷம் முழுமையாக அனுபவிக்க கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் ஒரு விசை கிராஸ் டிவி நேயர்களாகிய உங்களுக்கு கிறிஸ்மஸ் அன்பின் வாழ்த்துக்கள்.